ஒரு ஜாதகத்துல புதன் கெட்டு போயிருக்கு, இல்ல வலிமை இழந்திருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்க சந்திப்பாங்க சார்? இருக்கிறதுலையே மிக சிறப்பான வலிமையை தரக்கூடிய கிரகமாக புதன் எடுத்துக்கலாம். நீங்கள் 100% நன்மையை தரக்கூடிய நிலைமையில் இருந்தால் 100% நன்மை, 100% கெடுதல் தரக்கூடிய நிலையில் இருந்தால் 100% கெடுதல். அப்போ இதில் நன்மை தர்ற அமைப்பில் இருக்கிற ஆளுகளில் பிரச்சனையே இல்லை. இந்த கெடுதல் தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பாருங்கள், படிப்பே வராது. நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த புதன் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஜாதகர்களுக்கு கல்வியில் ஆர்வம் இருக்காது. எந்த ஒரு புத்திசாலித்தனத்தால் சாதிக்கக்கூடிய விஷயங்களையும் இவங்களுடைய ஆர்வம் நிச்சயமாக வெளிப்படாது. மேலும் பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறது, ஒருத்தங்களோட நம்ம பேசும்போது தான் அவங்களுடைய கருத்து என்ன, நம்முடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லே போயிடும். இவங்களுக்கு இயற்கையாகவே ஆணவ போக்குன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு பிளைண்டான மைண்டோடு இருக்கக்கூடிய தன்மையை இந்த புதன் வலிமை இழக்கும் பொழுது கொடுத்துருவாங்க. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த வறுமை அப்படிங்கிறது தாண்டவமாடும். இந்த புதன் வலிமை இழந்த ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருவாங்க. ஒரு முயற்சி எடுக்கணும், இந்த முயற்சி எடுத்தால் தான் நான் சக்ஸஸ் ஆவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த முயற்சி எடுக்கிறதுக்கே தயங்குவாங்க. முயற்சி இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த புதன் வலிமை இழக்கும் போது நிச்சயமாக ஏற்படுத்திடும்.